இந்தியன் பிராண்டான லாவா 10,000 ரூபாய்க்கு 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. லாவா பிளேஸ் 2 5G. இந்த மொபைலில் அப்படி என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கா பார்த்துருவோமா? லாவாவோட பிளேஸ் சீரிஸ் அப்படின்னாலே பிளாக் கலர் தான் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸோட சைடில் எப்பயும் போல இந்த ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட பிளேஸ் சீரிஸ்க்குலாம் இது உண்டு. வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. வீட்டுக்கு வரதுக்காக எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதை தான் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் எப்பயும் போல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கான ஒரு கார்டு, வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா லாவா 5G மொபைல் இருக்கு. நம்ம கிட்ட வந்திருக்கிறது பிளாக் கலர். அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், 18 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்க. கடைசியா ஒரு சார்ஜிங் கேபிள். முதல்ல இதோட ஹைலைட்டே டிசைன் தான். இந்த நத்திங் போன் வந்தது எல்லாருமே பின்னாடி வந்து லைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரொம்ப இறங்கி வந்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல நாங்களும் அந்த லைட் செட்டப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஒரு ரவுண்ட் லைட் கொடுத்திருக்காங்க. இது கால் வந்தா, நோட்டிபிகேஷன் வந்தா அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷைனிங்கா ஒரு கிளாஸ் பேக் மாதிரி அந்த டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே கேப்சர் பண்ணுது. அது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் கீழே வந்து அந்த லாவா பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்கிள பெருசா கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நடுவுல AI கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்கிறதுக்கு 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் 2 கேமரா, ஒரு LED ஃபிளாஷ், ஒரு டம்மியா ஒரு 50 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. அப்படியே சைடுல வந்து அப்படின்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி அந்த ஃபிளாட்டான எட்ஜஸ் தான் கொடுத்திருக்காங்க. கையில பிடிச்சோம் அப்படின்னா வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. 203 கிராம் வெயிட் இருக்கு. திக்னஸ் 8.45 mm இருக்கு. திக்னஸ் வந்து ஓரளவு கண்ட்ரோலபிளா பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.56 இன்ச்ல பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது நல்ல விஷயமா தான் தெரியுது. ஆனா இங்க IPS LCD HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து Full HD+ டிஸ்ப்ளேவே ஆஃபர் பண்றாங்க. பட் இவங்க இன்னுமே HD+ல இருக்கிறது பர்சனலா எனக்கு பிடிக்கல. மத்தபடி டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அந்த கலர்ஸ் இதெல்லாம் ஓகேவா இருக்குது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டா இங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே ஓரளவு ஸ்மூத்தா இருக்கு. இங்க பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா பீக் பிரைட்னஸா 450 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. LCD அப்படினாலே அவ்வளவுதான் இருக்கும். அப்படியே இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது MediaTek Dimensity 700 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை ரீநேம் பண்ண ப்ராசஸர் தான். ஆல்ரெடி லாவா பிளேஸ் 5Gல அந்த ப்ராசஸர் இருந்தது. இங்கேயும் அதே தான் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆன்டிடூ ஸ்கோர் செக் பண்ணப்ப 4 லட்சத்துக்கு மேல வந்தது. பட் பிராண்ட் கிளைம் பண்ணது என்னவோ 3,90,000 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட பெட்டராவே வருது. அதே மாதிரி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண முடியும். பட் பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். ஃப்ரீ ஃபயர் இதெல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஒரு சில டைம் நீங்க ரொம்ப ஹெவியா விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரேம் டிராப், லாக் இதெல்லாமே பார்க்க முடியும். மற்றபடி ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் ஓரளவு ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணணும், நிறைய ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு இது ஓரளவு பெட்டரா இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு போதுமான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. இது போக இதுல நம்ம த்ரோட்டில் டெஸ்ட்மே பண்ணி பார்த்தோம். மேக்ஸிமமா 89% வரைக்கும் இதுல யூஸ் பண்ணுது. எந்த ஒரு த்ரோட்டில் இஷ்யூமே கிடையாது. இதுல UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராவே இருக்குது. மொபைலோட கேமராவுக்கு போனா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்டரி கேமரா பெருசா யூஸ் கிடையாது. பட் 2 கேமரா அப்படிங்கிறதுக்காக இங்க ஒன்னு சேர்த்து வச்சிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. உண்மையாலுமே இந்த பட்ஜெட்ல பெட்டரான அவுட்புட் கொடுக்குது. அந்த கலர், ஸ்கின் டோன் இதெல்லாமே நல்லா நேச்சுரலா எடுத்து தருது. பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்குது. மற்ற விஷயங்களோட அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வந்தாலுமே அதோட பெர்ஃபார்மன்ஸும் லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இந்த பட்ஜெட்ல பெட்டராவே இருக்குது. இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவு போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதோட குவாலிட்டி பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். இங்க போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்த்தாலுமே அதோட எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டராவே இருக்குது. இது போக இதுல வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 2K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபில 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோ குவாலிட்டி ஓரளவு ஓகேவா இருக்கு. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா லாவா மொபைல்ல என்ன வருமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக்கா கவர் பண்ணிருக்காங்க. நார்மலா போட்டோ, போர்ட்ரைட், டைம் லாப்ஸ், ஃபில்ம், பியூட்டி, ஸ்லோ மோஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் கவர் பண்ணிருக்காங்க. ப்ரோ மோட்ல எடுக்கணும் அப்படினாலுமே நீங்க எடுத்துக்க முடியுது. மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவும் போல கொடுத்திருக்காங்க. 1-2 லாவா ஆப்ஸ் இருக்குது. அது போக நாம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான். மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஆப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அவ்வளோ க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அது போக இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா Android 14 அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பொதுவா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல மொபைல் லான்ச் பண்றப்ப பெரும்பாலான பிராண்ட்ஸ் வந்து அப்டேட் கொடுக்கறத கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது போக இவங்க 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு Android அப்டேட்டை விட 2 Android அப்டேட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க
கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஒன்று கொடுக்கறதே ஓரளவு போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி சவுண்டு கேட்காம கால் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் மொபைலில் வாங்கினோடனே டிஃபால்ட்டாக கூகுள் டயலர் இருக்கும். அந்த டயலரை சேஞ்ச் பண்ணிட்டு இதில் இன்னொரு ஃபோன் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் சவுண்டு கேட்காம கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்படியே மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். 8 5G பேண்ட் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அதுபோக பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 3.5mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது, கீழே பவர் பட்டன் வருது. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்தது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது போக Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. NFC இந்த மொபைல்ல இல்ல. மொபைலோட பேட்டரி வந்தா இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல், பெருசா யூஸ் பண்றதுக்கு விஷயம் இல்ல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தாராளமா நீங்க நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். இல்ல கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்றீங்க, மல்டி டாஸ்கிங் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா காலையில சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட் வரைக்கும் வரும். 1 டே டைம்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. கடைசியா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64, 6+128. 4+64 ஓட பிரைஸ் வந்து 9999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 6+128 ஓட பிரைஸ் வந்து 10999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இது போக இதுல விர்ச்சுவல் RAM இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பொறுத்தவரை அதை ஆன் பண்ணி யூஸ் பண்றது பெருசா யூஸ் கிடையாது. இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லாவா பிளேஸ் 5Gக்கும் லாவா பிளேஸ் 2 5Gக்கும் என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த கலர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது போக இந்த செக்மெண்ட்ல அந்த லைட் செட்டப் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அது போக இந்த பேட்டரிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 18 வாட் கொடுக்குறாங்க. Android 13ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. Android 14க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் லாவா பிளேஸ் 5Gக்கும் பிளேஸ் 2 5Gக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். மத்த விஷயங்கள் எல்லாமே சேமா தான் கொடுத்திருக்காங்க. அந்த மொபைல் பார்த்தா அப்படின்னா 11000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் 10000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆஃபர் இதெல்லாம் வரும்போது இன்னும் வாங்குனீங்க அப்படின்னா 9000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ 10000 ரூபாய்க்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.